மாதிரி மற்ற பறவை விலங்குகளுக்கும் இருக்குமா கனிஷ்கா? இருக்கு, வா பார்க்கலாம். மயிலின் ஒளிமறைவு மயில் நகரும், யானையின் ஒளிமறைவு யானை பிளிரும். பாம்பு ஒளிமரபு பாம்பு சீரும், புலி ஒளிமரபு புலி உரும்பும். நாய் ஒளிமரபு நாய் குரைக்கும். குரங்கின் ஒளிமரபு குரங்கு அலப்பும். சிங்கத்தின் ஒளிமரபு சிங்கம் உலங்கும், ஆந்தையின் ஒளிமரபு ஆந்தை அலரும். ஆடியின் ஒளிமரபு ஆடு கத்தும், அணிலின் ஒளிமரபு அணில் கீச்சிடும். ஒருத்தவங்க அம்பு விடும்போது அம்பு விட்டாருன்னு சொல்லக்கூடாது, அம்பு எய்தாருன்னு சொல்லணும். இதுக்கு பேர் தான் வினை மரபு. நாம் செய்யக்கூடிய செயலையும் மரபை கடைபிடிக்கிறது வினை மரபு. சோறு சாப்பிட்டான் சோறு தின்றான்னு சொல்லக்கூடாது, சோறு உண்டான்னு சொல்லணும். பால் குடிக்கிறான்னு சொல்லக்கூடாது, பால் பருகினான்னு சொல்லணும். நீர் குடித்தான் முறுக்கு தின்றாள். ஒளிமரபு இருக்கிற மாதிரி இளமை பெயர் மரபு இருக்கு. குரங்கோட இளமை பெயர் குரங்கு குட்டி. யானைக்கு யானை கன்று, ஆட்டுக்கு ஆட்டுக்குட்டி. கீரியின் இளமை பெயர் கீரி பிள்ளை, அணில் இளமை பெயரின் அணில் பிள்ளை. சிங்கத்தில் இளமை பெயர் குருளை. பறவைகள் விலங்குகள் வாழக்கூடிய இடத்துக்கு கூட மரபு பெயர்கள் இருக்கு தெரியுமா தரணேஷ்? எங்க ஒன்று எடுத்துக்காட்டு லிவின் சாய். ஆடு இருக்கும் இடம் ஆட்டுப்பட்டி, மாடு இருக்கும் இடம் தொழுவம். கோழி இருக்கிற இடம் கோழி பண்ணை, சிலந்தி இருக்கிற இடம் சிலந்தி வலை, எலி இருக்கிற இடம் எலி வலை, குதிரை இருக்கும் இடம் குதிரை கொட்டில், கரையான் இருப்பது இடம் கரையான் புற்று.